உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வெளி வாசிப்பு திட்டத்தின் 43ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் ஆண்டவர் சீனா மலையிலிருந்து அந்த உடன்படிக்கை ஏற்படுத்திட்டார். அங்கிருந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறத எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒரு புதிய குடும்பமாக இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரோட ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. கடவுள் ஆதமேவால் கூட எப்படி அவங்க பாவம் செஞ்சு விழுகிறதுக்கு முன்னாடி நெருக்கமாக இருந்தாங்களோ, அதே போல் அவர் திரும்ப ஒரு நெருக்கத்தை உணர்கிறார். அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தாரோ. ஸோ இங்கே சீனாய் மலையை ஏதேன் தோட்டத்தை போல் ஆண்டவர் பயன்படுத்தி சீனாய் மலையிலேருந்து இஸ்ரேல் மக்கள் கூட பேசி கொண்டிருக்கிறார், உருவாடி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகளும் கிடச்சிருச்சு, உடன்படிக்கையும் செஞ்சு கடவுளுடைய குடும்பமாக ஆயிட்டாங்க. இப்போது இஸ்ரேல் மக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய மூதாதையர்களுக்கு கடவுள் வாக்களித்த அந்த கானான் தேசத்தை நோக்கி இவங்க இப்போ புறப்பட்டு செல்லணும். சீனாய் மலையிலேருந்து ஆண்டவர் பேசிகிட்ருக்காரு. அந்த பிரசன்னத்தை விட்டுட்டு போயிடுவாங்களா? கடவுளுடைய பிரசன்னத்தை எப்படி கடவுள் அவங்க கூட எப்படி வாழ்வார், அவங்க கூட எப்படி பேசுவார்? அதனால என்ன பண்ண போகிறாரு ஆண்டவர்? ஏதேன் தோட்டத்தை போல், ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு பிரதியாக சீனாய் மலை இருந்தது. சீனாய் மலையை போல் ஒரு பிரதியாக நடமாடும் சீனாய் மலையாக, போர்ட்டபிள் சீனாயாக, சந்திப்பு கூடாரம், டென்ட் ஆஃப் மீட்டிங்னு சொல்லுவாங்க, அல்லது டேபர்நாக்கிள்ஸ், தூய உறைவிடம், திரு உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரு உறைவிடத்தை ஒரு நடமாடும் சீனாய் மலையாக, நடமாடும் ஏதேன் தோட்டமாக கடவுள் அவருடைய மக்களுக்கு மத்தியில் அவர் வாழ்வதற்காக, அவங்களோட பேசுவதற்காக ஒரு திரு உறைவிடத்தை, டேபர்நாக்கில் ஆண்டவர் உருவாக்க சொல்கிறார். இதை நம்ம சந்திப்பு கூடாரன்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதை எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவர் 25வது அதிகாரத்தில் மோசேவுக்கு கொடுப்பார். அது கூடவே 26வது அதிகாரத்தில் அதனுடைய கட்டமைப்பு நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அது நோவாவினுடைய பேழையை கட்டமைக்க சொன்னது போலவே இருக்கும். ஸோ ஏதேன் தோட்டம், நோவாவினுடைய பேழை, இப்போ சீனாய் மலை. இதுக்கப்புறம் இப்போது புதுசாக இந்த திரு உறைவிடம், டேபர்நாக்கில் உருவாக்க போகிறார். ஸோ அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே என்னென்னலாம் வைக்கணும், இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம இந்த 26வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ கூடவே 2வது வாசகமாக லேவியர் 19வது அதிகாரம் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். ஏற்கனவே நம்ம கடாஷ் பார்த்தோம் இல்லையா? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமான இனம். ஸோ எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற அந்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தார்மீக சடங்குகளை எப்படி செய்யணும், இந்த மாரல் ரிச்சுவல் லாஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி 19வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். கூடவே திருப்பாடலில் நம்ம நேற்று பார்த்தோம், 2வது மிகப்பெரிய திருப்பாடல் வாசித்து முடித்தோம், 78வது திருப்பாடல். இன்றைக்கி இருக்கிறதுல மிகப்பெரிய திருப்பாடலான 119 வாசிக்க போகிறோம். இது யார் எழுதினாங்க? இறையியல் வல்லுநர்களுக்காக அது சரியாக தெரியல, ஏன்னா அதனுடைய அந்த ஆசிரியருடைய பெயர் அதில் குறிப்பிடப்படலை. அப்போது இந்த திருச்சட்டம் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, கடவுளுடைய திருச்சட்டத்தை அன்பு செய்கிறத பற்றி இருக்கும் இந்த திருப்பாடல். அப்போது மோஸ்ட்டாக இது தாவீது எழுதியிருக்கலாம், தாவீது அரசர் எழுதியிருக்கலாம்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஆனால் நமக்கு யார் எழுதுனாங்கன்னு தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதில் 176 வசனங்கள் உண்டு. அதில் எத்தனை இருந்துச்சு? நேற்று நம்ம வாசித்ததில் 72 வசனங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி 176 வசனங்கள் இருக்குது. இதில் நம்ம முதல் 56 வசனங்கள் மட்டும் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய திருச்சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதை நம்ம எவ்வளோ நேசிக்கணுன்றதை பற்றியும் கூறப்பட்டிருக்கு. நம்ம ஆண்டவருடைய திருச்சட்டங்கள்லாம் ஆண்டவர் விடுதலை பயணத்திலையும் லேவியிலையும் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதை நம்ம பார்த்தோம், வாசித்தோம். ஸோ இமீடியட்டாக இந்த திருப்பாடல் நம்ம வாசிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளும் அந்த ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நேசிக்க ஆரம்பிப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் நம்ம வாசிக்கக்கூடிய இந்த திருப்பாடல் ரொம்ப 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 முக்கியமானது. நமக்கு உண்மையிலே பைபிள் ரொம்ப பிடிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும்னு நினச்சோன்னா இந்த திருப்பாடலினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம இன்றைக்கி வாசிக்க கேட்கும்போது அது கூட சேர்ந்து ஜெபிக்க முயற்சிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும் நம்மளுடைய ஜெபமாக மாற்ற முயற்சிப்போம். அந்த ஆசிரியர்னுடைய அந்த மனப்பான்மையும் அவருடைய உள்ளத்தையும் நம்மளை உள்ளே பூந்து நம்ம அதே மாதிரி ஒரு மனப்பான்மையும் அதே மாதிரி அவனோட உள்ளத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளனோட ஆசையோடு நம்ம இன்றைக்கி ஜெபிப்போம். ஏன்னா அவ்வளோ அழகானது. இந்த திருப்பாடலை நம்ம ரசித்து ருசித்து அதை ஜெபமாக ஜெபிச்சு இன்றைக்கி வாசித்தோம் அப்படின்னா
உண்மையிலேயே நம்ம அதை முடித்ததுக்கப்புறம் பைபிள் மேலே ஒரு ஆசை வரும், இறைவார்த்தை மேலே ஒரு அன்பு நமக்கு தேனை சுவைக்கிறது போல் இருக்கும். ஸோ இன்றைக்கி திருப்பாடலை ரொம்ப ரொம்ப பயபக்தியாக, அதை ஜெபமாக ஒவ்வொன்றையும் கூடவே சேர்ந்து நம்ம ரிப்பீட் பண்ணி ஜெபிக்க முயற்சிப்போம். அவ்வளோ அழகான திருப்பாடல். அதில் கூறியிருக்கிற மாதிரி நம்மளும் வாழணும்னு, அந்த ஆசிரியரை போல் நம்மளும் நினைக்கணும்னு, சிந்திக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திருப்பாடல். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சில 3 கேள்விகளை மட்டும் பார்ப்போம். இன்றைக்கி விடுதலை பயணத்தில் இந்த சந்திப்பு கூடாரம், இந்த திரு உறைவிடத்தை ஆண்டவர் கட்ட சொல்கிறாரு இல்லையா, அதை இனி அவங்க பயணம் செய்ய வழியெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகலாம். அப்போது இந்த சந்திப்பு கூடாரத்தில் என்னென்னலாம் வைக்க சொல்கிறார், அது மூவர் இறைவனை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மாதாவை நம்ம ரொம்ப நாள் பார்க்கவே இல்லை, ஏன்னா நடுவில் அதிலெல்லாம் அந்த முன்னடையாளங்களே இல்லை. இன்றைக்கி மாதா திரும்பவும் முன்னடையாளம், மாதாவுடைய முன்னடையாளம் வரப்போகிறது. நம்ம அதை பார்க்க போகிறோம். விளக்க உரையில் நம்ம அதை கேட்கலாம். ஸோ மூவர் இறைவனும் மாதாவும் எங்கே விடுதலை பயணம் 25வது அதிகாரத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்காங்கன்னு கணித்து கொண்டே நீங்கள் வாசிக்க முயற்சிங்க. 2வது கேள்வி, இந்த உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த 3 அந்த டேபர்நாக்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்கள் ஆண்டவர் வைக்க சொல்லுவார். அது எங்கெங்கே வைக்கணும், அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத 26வது அதிகாரத்தில் கவனித்து கொண்டே வாசிங்க. அந்த மொத்த திரு உறைவிடத்தினுடைய அந்த கட்டமைப்பில் இந்த 3 பொருட்களையும் எங்கெங்கே எந்தெந்த ரூமில் எந்தெந்த அறையில் வைக்கணும் அப்படின்றத கடவுள் சொல்கிறாருன்னு கவனித்து கொண்டே வாசிப்போம். 3வது, இன்றைக்கி லேவியர் 19 நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு போதனை, முக்கியமான ஒரு ஆண்டவர் நற்செய்தியில் சொன்ன ஒரு விஷயம் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்ப்போம். அது என்னன்றதையும் கவனித்து கொண்டு நம்ம வாசிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான வீடியோக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். விடுதலை பயணம் அதிகாரம் 25. ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். இஸ்ரவேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு. தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்தி மரம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிவகை கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். திரு உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருள்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள். சித்திம் மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதன் மேலெங்கும் பசும்பொன்னால் மூடுவாய், உள்ளும் புறமும் வேய்ந்திடுவாய். அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடுவாய். 4 பொன் வளையங்களை வார்த்து 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கத்திலுமாக அதன் 4 கால்களோடும் பொருத்துவாய். சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய்.
பேழையை தூக்கிச் செல்லும்படி பேழையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் தண்டுகளை மாட்டி வைப்பாய். தண்டுகள் பேழையில் உள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும். அங்கிருந்து அவை கழற்றப்படலாகாது. நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய். மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழமாக இருக்கட்டும். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவை. அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும். பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் 2 கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரவேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். சித்திம் மரத்தால் ஒரு மேசை செய். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதனை பசும்பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய். மேலும் 4 விரல் கடை அளவில் அதற்கு சுற்றுச்சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய். அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து 4 மூலைகளிலும் 4 கால்களில் இணைத்துவிடு. மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்கும் வளையங்கள் சட்டத்தின் அருகில் கிடக்கட்டும். சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் பொதிவாய். இவைகளை கொண்டே மேசை தூக்கிச் செல்லப்பட வேண்டும். அதற்குரிய தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம பலிக்கான குவளைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும். பசும்பொன்னால் அவற்றை செய்க. என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பம் வைப்பாயாக. பசும்பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்வாய். அடிப்பு வேலையுடன் விளக்கு தண்டை அமைப்பாய். அதன் அடித்தண்டு, கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக விளங்கட்டும். விளக்கு தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செல்லும். ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் சேர்ந்து அமையும். மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தம் தம் குமிழுடனும் மலருடனும் அமையும். இவ்வாறே விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் இருக்கட்டும். ஆனால் விளக்கு தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் அமையும். முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளுக்கும் அமையும். அதன் குமிழ்கள், கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவையாயும் பசும்பொன் அடிப்பு வேலையுடன் அமைந்தவையாயும் இருக்கும். அதற்காக 7 அகல்கள் செய்வாய். முன்பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய். அதன் அணைப்பான்களும் நெருப்பு தட்டுகளும் பசும்பொன்னாலேயே ஆக்கப்பட வேண்டும். அதனையும் எல்லா துணை கலன்களையும் 1 தாலந்து பசும்பொன்னால் செய்து முடிப்பாய். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை செய்யுமாறு கவனித்துக்கொள். விடுதலை பயணம். அதிகாரம் 26. மேலும் திரு உறைவிடத்தை 10 மூடு திரைகளை கொண்டு செய்வாய். அவை முறுக்கேறி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடனும் அமைப்பாய். மூடு திரை ஒன்றின் நீளம் 28 முழம்,
அகலம் 4 முழம். ஒரு மூடு திரையின் அளவே எல்லா திரைகளுக்குமாம். இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் ஏனைய 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிட வேண்டும். பின்னர் முதல் தொகுப்பின் கடை ஓரத்தில் நீல வண்ண துணி வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே அடுத்த தொகுப்பின் கடை ஓரத்திலும் வளையங்களை அமைப்பாய். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. மற்ற திரை தொகுப்பின் ஓரத்தில் அமைக்க வேண்டிய வளையங்கள் 50. வளையங்கள் எதிரெதிரே இருக்க வேண்டும். பொன்னால் கொக்கிகள் 50 செய்து அக்கொக்கிகளால் திரை தொகுப்புகளை ஒன்றாய் இணைத்துவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமையும். திரு உறைவிடத்தின் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு ரோமத்தால் மூடு திரைகள் செய்வாய். 11 மூடு திரைகள் செய்யப்பட வேண்டும். ஒரு மூடு திரையின் நீளம் 30 முழம், அகலம் 4 முழம். 11 மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றே. இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்துவிடு. 6 மூடு திரைகளின் தொகுப்பு கூடாரத்தின் முன்பகுதியில் 2ஆக மடிக்கப்பட்டு கிடக்கட்டும். முதல் திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைப்பாய். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைப்பாய். வெண்கலத்தால் 50 கொக்கிகள் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டிவிடு. இவ்வாறு ஒன்றிணைந்து கூடார மூடு திரை அமையும். கூடார மூடு திரையில் எஞ்சியிருக்கும் பாகம் தொங்கிக் கொண்டிருக்கும். திரு உறைவிடத்தின் பின்புறத்தே பாதி திரை தொங்கும். கூடார மூடு திரையின் பக்கங்களில் மீந்திருக்கும் பகுதி திரு உறைவிடத்தின் ஒருபுறம் 1 முழமும் மறுபுறம் 1 முழமும் தொங்கி மறைக்கும். செந்நிற பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் வெள்ளாட்டு தோல்களாலும் கூடாரத்திற்கு ஒரு மேல் விரிப்பு செய்வாய். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தான சட்டங்களை சித்திம் மரத்தால் செய்வாய். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழம். சட்டம் ஒவ்வொன்றின் அகலம் 1.5 முழம். சட்டம் ஒன்றுக்கு 2 கொளுத்துகள் வீதம் சட்டத்தோடு சட்டத்தை இணைத்துவிடு. அவ்வாறே திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களும் இணைக்கப்பட வேண்டும். திரு உறைவிடத்திற்காக சட்டங்கள் செய்யுங்கள். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கி நிற்க வேண்டியவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள். அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளோடு 2 பாத பொருத்துகள் என்று 20 சட்டங்களுக்கு கீழே 40 வெள்ளி பொருத்துகள் வேண்டும். திரு உறைவிடத்தின் 2வது பக்கமாகிய வட திசையில் 20 சட்டங்கள் நிற்கும். ஒரு சட்டத்துக்கு கீழே 2, மறு சட்டத்துக்கு கீழே 2 என்று அவற்றில் 40 வெள்ளி பாத பொருத்துகள் இடம்பெறும். திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்கு பக்கத்திற்கென 6 சட்டங்கள் செய்வாய். அதனுடன் திரு உறைவிடத்தின் மூலைகளுக்காக 2 சட்டங்களும் செய்வாய். அவை ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்படும். இவ்வாறே 2 மூலைகளும் அமையும். ஒரு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள், மறு சட்டத்தின் அடியில் 2 பாத பொருத்துகள் என்று 8 சட்டங்களுக்கு 16 வெள்ளி பாத பொருத்துகள் வேண்டும். சித்திம் மரத்தால் குறுக்கு சட்டங்கள் செய்வாய். திரு உறைவிடத்தின் ஒருபுற சட்டங்கள் மேலே 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே 5மாக குறுக்கு சட்டங்கள் பொருத்துவாய். நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் பலகைகளுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட வேண்டும். சட்டங்களை பொன்னால் பொதிவாய். அவற்றில் குறுக்கு சட்டங்களை செருகுவதற்காக வளையங்களை பொன்னால் செய். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிவாய். இவ்வாறு மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட திட்டப்படி திரு உறைவிடத்தை நிறுவுவாய். மேலும் ஒரு திருத்தூயக தொங்கு திரை செய்யப்பட வேண்டும். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் செய்யப்பட வேண்டும். அவற்றில் கெருபுகளை கலைத்திறனுடன் அமைப்பாய். அதனை
4 சித்தி மரத்தூண்களில் தொங்கவிடுவாய். இவை பொன் வளைவாணிகள் கொண்டவை. பசும்பொன்னால் மூடப்பட்டு 4 வெள்ளி பாத பொருத்துகளில் நிற்பவை. கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு. அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழையை வைப்பாய். இவ்வாறு தொங்கு திரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். திருத்தூயகத்தில் உடன்படிக்கை பேழையின் மேல் இரக்கத்தின் இருக்கையை அமைப்பாய். தொங்கு திரைக்கு முன்புறம் ஒரு மேசையையும், மேசைக்கு எதிரே திரு உறைவிடத்தின் தென்புறம் விளக்கு தண்டையும் வைப்பாய். மேசையையோ வடபுறம் வைப்பாய். கூடாரத்தின் நுழைவிடத்திற்காக ஒரு தொங்கு திரை செய்வாய். அது நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் பின்னல் வேலை கொண்டதாக செய்யப்பட வேண்டும். இத்திரையை தொங்க விடுவதற்காக 5 சித்தி மரத்தூண்களை செய்துவை. இவை பசும்பொன்னால் மூடப்பட்டனவாயும் பசும்பொன் வளைவாணிகள் கொண்டனவாயும் 5 வெண்கல பாத பொருத்துகளில் நிற்பனவாயும் அமையட்டும். லேவியராகமம் அதிகாரம் 19. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியது: தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தாய் தந்தைக்கு அஞ்சுங்கள். என் ஓய்வு நாளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். சிலைகள் பக்கம் திரும்ப வேண்டாம். உங்களுக்கென தெய்வ படிமங்களை வார்த்து கொள்ள வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவருக்கு நல்லுறவு பலி செலுத்தினால் அதை மனமுவந்து செய்யுங்கள். நீங்கள் பலி செலுத்தும் நாளென்றும் மறுநாளும் உண்டு. 3ஆம் நாள் எஞ்சியதை சுட்டெறியுங்கள். 3ஆம் நாளில் எஞ்சியதை உண்டால் அது திகட்டும், விருப்பமாயிராது. அவ்வாறு உண்போர் தம் பழியை தாமே சுமப்பர். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பார்வையில் தூய்மையானதை இழிவுக்குள்ளாக்கினர். அந்த மனிதர் அவர்கள் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவர். உங்கள் நாட்டில் நீங்கள் பயிரிட்டதை அறுவடை செய்யும் போது வரப்பு ஓர கதிரை அறுக்க வேண்டாம். சிந்தி கிடக்கும் கதிரையும் பொறுக்க வேண்டாம். திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பு வேண்டாம். சிந்தி கிடக்கும் பழங்களை பொறுக்க வேண்டாம். அவற்றை எளியோருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிட வேண்டும். நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோர்க்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. நான் ஆண்டவர். என் கட்டளைகளை கடைப்பிடி. உன் கால்நடைகளை வேறு வகை விலங்குகளோடு பொலிய விடாதே. உன் வயலில் 2 வகை தானியங்களை ஒரே நேரத்தில் விதைக்காதே. 2 வகை நூல் உள்ள உடை அணியாதே. ஒருவனுக்கு மன ஒப்பந்தமான ஆனால் பிணை கொடுத்து விடுவிக்கப்படாத அடிமை பெண்ணோடு வேறொருவன் உடலுறவு கொண்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டாம். அவள் தன்னுரிமை பெற்றவள் அல்ல. அவன் தன் குற்றப்பழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும்.
அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவள் செய்த பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்நாட்டில் எவ்வித கனிமரங்களை நட்டாலும் அவற்றின் கனி துண்டிக்கப்பட வேண்டும். அதாவது 3 ஆண்டு உண்ணப்படாமல் விலக்கப்பட்டிருக்கும். 4ஆம் ஆண்டு அவற்றின் கனி முழுவதும் ஆண்டவருக்கு படைக்கப்பட்டு தூய்மையாகும். 5ஆம் ஆண்டில் அவற்றின் கனியை உண்ணலாம். அது முதல் அவை உங்களுக்கு பலன் அளித்து வரும். நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம். குறி பார்க்க வேண்டாம். நாள் பார்க்க வேண்டாம். தலைமுடியை திருத்திக் கொள்ள வேண்டாம். தாடியின் ஓரங்களை சிரைக்க வேண்டாம். செத்தவனுக்காக உடலை கீறிக்கொள்ள வேண்டாம். பச்சை குத்திக் கொள்ளவும் வேண்டாம். நானே ஆண்டவர். நாட்டில் விபச்சாரம் வளர்ந்து ஒழுக்கக்கேடு பெருகாதபடி உன் மகளை இழிவுபடுத்தி வேசித்தனம் பண்ண அனுமதியாதே. ஓய்வு நாள்களை கடைபிடித்து என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள். நானே ஆண்டவர். பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம். குறிகாரரை அணுக வேண்டாம். அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக வேண்டாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில். முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட. உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். நானே ஆண்டவர். உங்கள் நாட்டில் தங்கியிருக்கும் அந்நியருக்கு தீங்கிழைக்காதே. உங்களிடம் தங்கும் அந்நியர் உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல் இருக்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அவர் மீதும் அன்பு கூறுங்கள். ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியர்களாயிருந்தீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீட்டல், நிறுத்தல், கொள்ளல் ஆகிய அளவுகளில் நேர்மையை கடைபிடியுங்கள். தராசும் படிக்கல்லும் மரக்காலும் அளவு சரியான படியும் உங்களிடம் இருக்கட்டும். உங்களை எகிப்து நாட்டினின்று வெளிக்கொணர்ந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே. நீங்கள் என் எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். திருப்பாடல் 119. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழுமனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். அநீதி செய்யாமல் அவரது வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்தால் இகழ்ச்சியுறேன். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக்கொள்வது எவ்வாறு? உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழுமனத்தோடு நான் உம்மை தேடுகிறேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். உம் நியமங்களை குறித்து நான் சிந்திப்பேன். உம் நெறிகளில் என் சிந்தையை செலுத்துவேன். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் அடியானுக்கு நன்மை செய்யும். அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன்.
உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். இவ்வுலகில் நான் அந்நியனாய் உள்ளேன். உம் கட்டளைகளை என்னிடமிருந்து மறைக்காதேயும். எந்நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. செருக்குற்றோரை கண்டிக்கின்றீர். உம் கட்டளைகளை புறக்கணிப்போர் சபிக்கப்பட்டவரே. பழிச்சொல்லையும் இழிவையும் என்னிடமிருந்து அகற்றியருளும். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடித்துள்ளேன். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். நான் புழுதியில் வீழ்ந்து கிடக்கின்றேன். உம் வாக்கின்படி எனக்கு வாழ்வளித்தருளும். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். துயரத்தால் என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. உமது வாக்கின்படி என்னை திடப்படுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் ஒழுங்குமுறைகளை நான் உறுதியாய் பற்றி கொண்டுள்ளேன். ஆண்டவரே, என்னை வெட்கமடைய விடாதேயும். நீர் என் அறிவை விரிவாக்கும் போது உம் கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் இவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும். தன்னலத்தை நாடவிடாதேயும். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு அளித்த உம் வாக்குறுதியை உம் ஊழியனுக்கும் நிறைவேற்றியருளும். என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வளியும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. அப்போது என்னை பழிப்போர்க்கு நான் ஏற்ற பதில் கூறுவேன். ஏனெனில் உமது வாக்கில் எனக்கு நம்பிக்கை உண்டு. என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசர் முன்னிலையிலும் பேசுவேன். வெட்கமுற மாட்டேன். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன். அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன். நான் விரும்பும் உம் கட்டளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன். உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். உம் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூரும். அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. செருக்குற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர். ஆனால்
உம் திருச்சட்டத்தினின்று நான் விலகவில்லை. ஆண்டவரே, முற்காலத்தில் நீர் அளித்த நீதி தீர்ப்புகளை நான் நினைவு கூர்கின்றேன். அவற்றால் நான் ஆறுதல் அடைகின்றேன். உம் திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவிக்கொள்கின்றது. என் வாழ்க்கை பயணத்தில் உம் விதிமுறைகள் எனக்கு புகழ்பாக்களாய் உள்ளன. ஆண்டவரே, இரவிலும் நான் உமது பெயரை நினைவு கூறுகின்றேன். உமது திருச்சட்டத்தை கடைபிடிப்பேன். நான் என் நிலையை அடைந்துள்ளது உமது நியமங்களை கடைபிடிப்பதால் தான். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தைக்காக, இந்த பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் இஸ்ரேல் மக்களோட தேடி தேடி வந்து அவங்களுக்கு நடுவில் வாசம் செய்யணும்னு விரும்பினது போல ஆண்டவரே, எங்களுக்குள்ளேயும் நீங்கள் வாசம் செய்வதற்காக இறங்கி வந்து உங்களுடைய உடலையும் இரத்தத்தையும் சிந்தி புதிய உடன்படிக்கையின் மக்களாக எங்களை மாற்றிருக்கிறீங்க அப்பா. நீங்கள் எங்ககிட்ட எதிர்பார்ப்பது ஒன்று தான், உங்களை அன்பு செய்யணும். உங்களை அன்பு செய்வது என்பது உங்கள் கட்டளைகளை கடைபிடிப்பதில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் எங்களை பரிசுத்தமாக இருக்க சொல்கிறீங்க, உங்களை போல இருக்க சொல்கிறீங்கன்றதை உணர்ந்து அந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலையில் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. அம்மா, பழைய ஏற்பாட்டு மக்களோடு நீங்கள் இருந்தது போல் புதிய இஸ்ரேலாகிய எங்களோடையும் நீங்கள் இருந்துடலாம் அம்மா. திருச்சபையோடு எங்களோடும் இணைஞ்சு பயணிங்கம்மா. ஆண்டவர் போல நாங்களும் பரிசுத்தமாய், உங்களை போலவும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த கேள்விகளுக்கான பதிலை முதல்ல பார்த்தலாம். முதல் கேள்வி, மூவர் இறைவன் இங்கே எங்கே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார்? நீங்கள் நம்ம பார்த்தது ஆண்டவர் வந்து திரு உறைவிடத்தை அவர் ஏற்படுத்த சொல்கிறார். அதில் இங்கே மூவர் இறைவன் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தந்தையினுடைய பிரசன்னத்தை எப்பயுமே கொண்டு வரதை பார்த்தோன்னாக்கா உடன்படிக்கை பேழைலாம். ஸோ அந்த தூய அந்த உறைவிடத்தில், அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே இந்த உடன்படிக்கையின் பேழை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெளியே என்ன பார்க்குறோம்? அந்த திருமுன்னிலையின் அப்பம் பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த அப்பம் வந்து ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னாக்கா அந்த அந்த இடத்துலையே வந்து 7 விளக்குகளை கொண்ட அந்த தண்டு, விளக்கு தண்டு, மெனோரா அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேய மொழியில். ஸோ அந்த 7 விளக்குகளை கொண்ட அந்த விளக்கு தண்டு தூய ஆவியினவரை குறிக்கக்கூடியதாக சொல்லுவாங்க. ஏன்னா தூய ஆவியினவர் 7 கொடைகளை கொடுக்கிறவர். அவர் 7 ஸ்பிரிட்டாக இருக்கிறார். ஞானம், புத்தி, அறிவு, ஆலோசனை, திடம், பக்தி, தேவபயம். இந்த 7 கொடைகளை கொண்ட 7 ஆவியானவராக இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் அந்த மெனோராவை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக பார்க்குறாங்க. ஸோ இப்படி மூவர் இறைவன் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத வந்து இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது கேள்வி, இந்த 3 விஷயங்களையும் இந்த திரு உறைவிடத்தில் ஆண்டவர் எங்கெங்கே வைக்க சொல்கிறார்? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம எங்கே வாசிக்கலாம்னா 26வது அதிகாரத்தில் 31-35 வசனங்கள் வாசிச்சோன்னா இந்த கட்டமைப்பு நமக்கு தெளிவாக தெரிய வரும். இது நமக்கு புரியணும், ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டமைப்பும் பின்னாடி நம்ம பார்ப்போம். சீனாய் மலையும் அது சாலமனுடைய கோயிலும் இன்றைக்கி நம்ம கத்தோலிக்க திருவையும் ஒன்றாக இருப்பதை நம்மளால் இப்போ புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள நடு மைய பகுதியில் என்ன இருக்குது? உடன்படிக்கையின் பேழை, தந்தை. அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த அறையை வந்து ஒரு தொங்கு திரையினால் மூடுறாங்க. அதுக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பாவ கழுவாய் போக்கும் நாளன்னைக்கு மட்டும் தலைமை குரு மட்டும்தான் உள்ளே போக முடியும். போய் அந்த இரத்தத்தை வந்து அந்த உடன்படிக்கையின் பேழை மேலே இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தின் அரியணையின் மீது, இருக்கையின் மீது அவர் தெளிப்பார். சரி, இந்த ஃபஸ்ட்டு அறையை பார்த்துட்டோம். அதுக்குள்ளே உடன்படிக்கை பேழை இருக்குது. இப்போ வெளியே என்ன இருக்குது? வெளியே உடனடியாக இருக்கிறது அடுத்த 2வது அறையில் வந்து இந்த திருமுன்னிலையின் அப்பம், பிரெட் ஆஃப் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் இந்த மெனோரா, இந்த 7 விளக்குகளை கொண்டு அந்த விளக்கு தண்டு இருக்கும். ஸோ ஆண்டவர் இயேசுவும் தூய ஆவியானவரும் இந்த வெளியே அறையில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததில் வந்து ஒரு திரை போடப்பட்டிருக்கும், தொங்கு திரை. ஸோ அதுக்கு வெளியே அவுட்டர் கோர்ட் இருக்கும், வெளியே அறை. அங்கே வந்து இஸ்ரேல் மக்கள் யாரெல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறாங்களோ, அவங்களே அவங்க கழுவி கொண்டாங்களோ, அவங்க வந்து இந்த இடத்துக்கு உள்ளே வரலாம். ஸோ இப்படி 3 அறைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதே அப்படியே கொண்டு போய் நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த முதல் இதை அப்படியே நம்ம
சீனாய் மலைக்கும் வந்து இவங்க வந்து ஒப்பிடுறாங்க. ஏன் சீனாய் மலையில் யாரெல்லாம் கழுவிட்டு அந்த உடன்படிக்கை செய்யும்போது வந்தாங்களோ அந்த மக்கள் சீனாய் மலைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வரலாம், ஒரு பார்டர் வரைக்கும் வரலாம். அதுக்குள்ளே யார் போகிறா, அந்த 70 அந்த பெரியோர்களையும் முதியோர்களையும் அது கூடவே ஆரோனும் மோசேவும் என்ட்ரானாங்க, நுழைஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து அந்த 2வது திருமுன்னிலையின் அப்பம், அதுக்கப்புறம் அந்த மெனோரா இருக்கிற இடம் மாதிரி சீனாய் மலையில் இன்னும் கொஞ்சம் நெருங்கி போக முடிஞ்சிச்சு. அதை தாண்டி யாரால் போக முடிஞ்சிச்சு, மோசேவால் மட்டும்தான் போக முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து அந்த தூயதிலும் தூயதான அந்த திரு உறைவிடம், அந்த தூயகம். ஸோ அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே மோசே மட்டும் தான் போக முடியும். ஸோ அந்த 3 கட்டமைப்பு சீனாய் மலையில் இருந்துச்சு. இங்கே நம்ம அதை பார்க்குறோம், இந்த திருவுறைவிடத்துலேயும் இந்த சந்திப்பு கூடாரத்துலேயும் அந்த 3 கட்டமைப்பு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதே தான் பின்னாடி சாலமன் கட்டக்கூடிய கோயில்னு இருக்கும். கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு 4வது ஒரு இடம் இருக்கும். அங்கே யாருன்னா பிறையினத்தவர்கள் வந்து வழிபடலாம். ஸோ பிறையினத்தவர்களுக்கு ஒன்று, அதுக்குள்ளே போயிட்டால் யூதர்களுக்கு மட்டும் பொது நிலைகள் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டோன்னாக்கா குருக்கள் மட்டும் சென்று செல்லக்கூடிய அந்த திருமுன்னிலை அப்பம், அதுக்கப்புறம் மெனோரா இருக்கிற இடம். அதுக்கும் உள்ளே போனால் தலைமை குரு மட்டும் போகக்கூடிய அந்த ஒரு நடு இடம். ஸோ சாலமன் கட்டின கோயிலில் ஒரு அறை மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ சீனாய் மலை அதனுடைய ஒரு பிரதியாக இந்த திருவுறைவிடம், அதனுடைய பிரதியாக ஒரு சாலமன் கட்டின அந்த கோயில் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஏதேன் தோட்டத்தினுடைய ஒரு பிரதியாக பார்க்கப்படுகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு நம்ம நல்லா வாசிச்சோன்னா தெரியும். இதெல்லாம் மோசே வந்து கடவுள் காமிக்கிறாரு, அப்படியே பார்த்து அதை இவர் கட்டுறார். ஸோ நம்ம அது பின்னாடி வசனங்கள் அடிப்படையில் பார்ப்போம். இது வந்து டைரெக்டாக விண்ணகத்தினுடைய ஒரு பிரதி. சரி, இது நம்ம சர்ச்சில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நல்லா நமக்கு தெரியும், அந்த தூயகம், அந்த சாங்சுவரின்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டேபர்நாக்கில் எடுத்துக்கோம், திவ்ய நற்கருணை பெட்டி. அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோன்னா இப்போவும் இருக்குது ஒரு சில இடங்களில், ஒரு சில இடங்கள் இல்லை. அதை வந்து வெளியே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அந்த திவ்ய நற்கருணை பெட்டிக்குன்னு ஒரு சின்ன ஒரு தொங்கு திரை இருக்கும். ஸோ அது வந்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ், அந்த தூயகம், அந்த உடன்படிக்கை பேழை இருந்த இடத்துல ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் இப்போ இருக்குது. நம்ம அது பின்னாடி பார்ப்போம், எப்படி உடன்படிக்கையின் பேழைக்குள்ளே இருந்ததெல்லாம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளே வச்சுருக்கோம். அது அந்த திரைக்கு வெளியே குருக்கள் என்ன பண்ணுவாங்க, திரும்பி நின்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் முன்னாடி அவங்க பீடத்தை பார்த்து திருப்பி வைப்பாங்க. அது நமக்கு தெரியும். அப்போ வந்து குருக்களினுடைய ஆடை வந்து இப்போ வந்து சாஃப்டாக இருக்குது. அவங்க போடுற அந்த வண்ண நிற ஆடை இருக்குது இல்லையா, குருக்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடை. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அது ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அது ஒரு திரை மாதிரி இருக்கும். அவங்க திரும்பி நின்று இருக்காங்க, அந்த திரை மாதிரி நம்மளை மறைச்சிக்குது. அந்த பக்கம் அவங்க வந்து அந்த கான்சக்ரேஷன், அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் உடலையும் ரத்தத்தையும் அவங்க வந்து அந்த கான்சக்ரேஷன் டைமில் கொண்டு வராங்க. ஸோ இந்த அவங்களுடைய போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு உள்ளே இருக்கிறது அந்த 2வது அறையை குறிக்கும். அங்கே குருக்கள் மட்டும் போய் அவங்க அந்த பலியை செலுத்துகிறாங்க அந்த பலிபீடத்தில். அதுக்கு வெளியே, அந்த தூயகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த 3வது அவுட்டர் அறை, வெளியே அறையில் தான் மக்கள் நம்மலாம் இருக்கிறோம் பாருங்க. அதனால தான் அந்த படிக்கட்டை சுற்றி முன்னெல்லாம் ஆல்டர் ரயில் இருக்கும், ஒரு கைப்பிடி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த படிக்கட்டில் ஏறி போகிறவங்க யார், அங்கே பலிபீடத்தில் பலி செலுத்துகிறவங்க குருக்கள் மட்டும். அதுக்குள்ளே அந்த தூயகம் இருக்கும், அதில் அந்த உடன்படிக்கையின் பேழை இருக்கும். அங்கே போய் குருக்கள் வந்து ஆண்டவர் உடலில் ரத்தத்தை வைப்பாங்க. ஸோ அந்த படிக்கட்டு, அந்த பலிபீடத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய படிக்கட்டு, அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆல்டர் ரயில், அந்த கைப்பிடிக்கு வெளியில் தான் மக்கள் நம்ம எல்லாம் அந்த சர்ச்சில் வந்து நம்ம ஆலயத்தில் நம்ம திருப்பலியில் பங்கெடுக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்மளுடைய கத்தோலிக்க ஆலயமே ஒரு திரு உறைவிடம் தான். அந்த டேபர்நாக்கினுடைய பிரதிநிதியை தான் நம்ம இங்கே கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, பாருங்கள் அந்த 2வது அறை, குருக்கள் போகக்கூடிய அறை இருக்குது பாருங்கள். அந்த அறையில் தான் பாருங்கள் திருமுன்னிலையின் அப்பம், அங்கே தான் குருக்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றாங்க. இதுக்கு முன்னாடி 2ஆம் வத்திக்கானுக்கு முன்னாடி அந்த 7 விளக்குகளை கொண்ட தண்டு மெனோரா தான் வச்சுருப்பாங்களாம். ஆக்சுவலாக ஆயர் வரும்போது 7 விளக்குகளை ஏற்றுவாங்களாம். ஆயர் இல்லாத வெறும் குருக்கள் மட்டும் திருப்பலி நிறைவேற்றும் போது 6 விளக்குகளை ஏற்றுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பாரம்பரியமாக இருக்குது பாருங்கள். அப்போது எப்படி அந்த திருவுறைவிடம் இருந்துச்சோ, அந்த சந்திப்பு கூடாரத்தை ஆண்டவர் செய்ய சொன்னாரோ, எப்படி சாலமனுடைய கோயில் இருந்துச்சோ, அதே போல தான் எப்படி அந்த சீனாய் மலை இருந்துச்சோ, எப்படி ஏதேன் தோட்டம் இருந்துச்சோ, அதே போல தான் நம்ம கத்தோலிக்க ஆலயங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய இந்த குறிப்புகள், இந்த அடையாளங்கள் எதுவுமே நமக்கு தெரியாதனால தான் பிரிந்து போன சகோதரர்கள் இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க. ஸோ ஆண்டவர் பாருங்கள், எதையுமே அவர்
ஆண்டவர் இயேசு வந்து எதையுமே பழைய ஏற்பாட்டை வந்து புறக்கணிக்கிறதுக்கோ அதை நிராகரிக்கிறதுக்கு வரல, அதை முழுமை செய்ய வந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு இறந்ததுக்கப்புறம் அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்னாடி இருந்துச்சு பாருங்கள், அந்த தூயாகம் இருக்குது பாருங்கள், ஹோலி ஆஃப் ஹோலிஸ் மையப்பகுதி, அதை மறைத்திருந்த திரை தான் கிழிக்கப்பட்டுச்சு ஆண்டவர் இறந்து போன டைமில். இப்போது ஆண்டவர் தலைமை குருவாக விண்ணகத்தில் தந்தைக்கு திருமுன்னாடி நின்று நமக்காக பரிந்து பேசுகிறா. நம்ம வாசித்தோம் நேற்று எல்லாம், அதான் பார்த்தோம் எபிரேயரில். இப்போது குருக்கள் அந்த தூய அகத்துக்குள்ளே சென்று ஆண்டவரோட உடலையும் ரத்தத்தையும் எடுத்து வெளியே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, அந்த திருமுன்னிலை அப்பம் இருக்குது பாருங்கள், அந்த பிரெட் ஆஃப் ப்ரெசன்ஸு, அதில் சிலுவை அடையாளம் வரையப்பட்டிருக்குமா. இது வந்து பிராண்ட் பிட்ரி அப்படின்ற அந்த இறையல் வல்லுநர் வந்து அவருடைய ஆராய்ச்சியை செஞ்சு அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த யூதர்களுடைய பாரம்பரியத்தில் அவங்களுடைய கலாச்சாரத்தில் போய் பார்த்தா அந்த அப்பத்துக்கு மேலே சிலுவை அடையாளம் வரைஞ்சிருக்குமாங்க, பழைய ஏற்பாட்டிலேயே அந்த திருமுன்னிலை அப்பத்தில். அதே போல் பாருங்கள், அப்போ நம்மளால் பார்க்கக்கூடியது ஆவியானவரை நம்மளால் உணர முடியுது அந்த மெனோரா. அதே போல் ஆண்டவரை இந்த வருஷத்துக்கு ஒரு முறை குருக்கள் வந்து உள்ள இந்த திருவுறைவிடத்திலேருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வெளியே எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு காட்டுவாங்களாம், யூதர்களுக்கு. ஏன்னா திருவுறைவிடம்னா அவங்களை உள்ளே போனதே இல்லை. அப்போ எதை வெளியே கொண்டு வந்து காட்டுவாங்களாம் தெரியுமா? இந்த திருமுன்னிலையின் அப்பத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்களாம். இன்றைக்கும் பாருங்கள், குருவானவர் திருப்பலி நிறைவேற்றும் போது அப்பத்தை தூக்கி நம்மகிட்ட காட்டுகிறார்கள். அந்த அப்பம் தான் இன்றைக்கி அது ஆண்டவர் உடலாகவும் ரத்தமாகவும் மாறி இருக்கிறது, ஆன்மாவும் தெய்வீகமாக அதில் இருக்குது. அதுக்கு முன்னாடி அது ஒரு முன்னடையாளமாக இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். திருவெளிப்பாடலையும் விண்ணகத்திலையும் இப்படி தான் இருக்கும். நம்ம பார்ப்போம், இதே 7 விளக்கு தண்டுகள் இருக்கும், இதே ஆண்டவர் வந்து செம்மறியின் விருந்திற்கு எல்லாத்தையும் அழைப்பாங்க. அதே போல் அங்கேயும் உடன்படிக்கை பேழையை நம்ம விண்ணகத்திலையும் பார்க்க முடியும். இப்படி இந்த கட்டமைப்பு தந்தை மகன் தூய ஆவியானவர் எப்படி அங்கே இருக்கிறாங்களோ, அதை சுற்றி எப்படி வானதூதர்களும் புனிதர்களும் இருக்கிறாங்களோ, அதே கட்டமைப்பை தான் இங்கே கொடுத்துருக்கிறார். இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசனை தெரியும். விண்ணகத்தில் எப்படி இருக்குதோ அதே பேட்டர்னை தான் இந்த திருவுறைவிடத்தை ஆண்டவர் மோசேக்கு காமிச்சு செய்ய சொல்கிறாராம் சீனாய் மலையில். அதெல்லாம் பாருங்கள், இவர்கள் வழிபடும் இடம் விண்ணக கூடாரத்தின் சாயலும் நிழலுமே. எவ்வளோ தெளிவாக போட்டிருப்பாங்க. விண்ணகத்தில் ஒரு கூடாரம் இருக்குது, விண்ணகம்ன்ற அந்த கூடாரத்தினுடைய ஒரு சாயலும் நிழலும். அந்த இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் பேட்டர்ன் அப்படின்வாங்க, அதோடைய ஒரு காப்பி. மோசே கூடாரத்தை அமைத்த போது மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றையெல்லாம் செய்யுமாறு கவனித்துக்கொள் என்று கடவுள் பணித்தது இதையே சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த எபிரேயர் 8:5 நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், கடவுள் காமிச்சது விண்ணகத்தை காமிச்சிருக்காரு. அப்போது நம்ம ஒவ்வொரு முறை இப்போ அந்த பிரதியை தான் நம்ம கத்தோலிக்க ஆலயங்கள் நம்ம கட்டப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு முறை நம்ம திருப்பலிக்காக உள்ளே நுழையும் போது நம்ம சாலமன் கட்டின கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். அதே மக்களுக்கு ஒரு இடம், குருக்களுக்கு அந்த தூயகம், அந்த சாங்சுவரி பலிபீடம், அதுக்குள்ளே உடன்படிக்கை பேழை வச்சுருக்கக்கூடிய அந்த நம்ம திவ்ய நற்கண்ண பெட்டி இருக்குது. அதே போல் தான் நம்ம ஒவ்வொரு முறை திருப்பலிக்கு நம்ம கத்தோலிக்க ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம இந்த திருவுறைவிடம் மோசே கட்டின இந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு முறை நம்ம கத்தோலிக்க ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம சீனாய் மலைக்குள்ளே நுழையிறதுக்கு அர்த்தம். சீனாய் மலையில் இந்த 3 கட்டமைப்பு இருந்துச்சு. ஒவ்வொரு முறை நம்ம கத்தோலிக்க ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம நோவாவின் பேழைக்குள்ளே நுழையிறதுக்கு அர்த்தம். நோவாவின் பேழையில் எத்தனை தலங்கள் இருந்துச்சு? தொடக்கம் 6வது அதிகாரம் 16 நம்ம வாசிக்கிறோம். கீழ்த்தளம், அதுக்கு மேலே 2வது தளம், அதுக்கு மேலே 3வது தளம், மொத்தம் 3 டெக்ஸ் இருந்துச்சு. 3 டெக்ஸ், 3 தளங்கள் இருந்துச்சு. நம்ம ஒவ்வொரு முறை கத்தோலிக்க ஆலயத்துக்குள்ளே செல்லும்போது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே செல்லுறதுக்கு அர்த்தம். ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லா விஷயங்களும் திருவெளிப்பாடில் நம்ம பார்க்குறோம், விண்ணகத்துக்குள்ளே இருந்துச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு முறை கத்தோலிக்க ஆலயத்துக்குள்ளே நம்ம நுழையும் போது விண்ணகத்துக்குள்ளே நுழைவதற்கு அர்த்தம். இப்போ நமக்கு பொறுப்புணர்வு அதிகமாக வருதில்ல, ஐயோ இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஏனோ தானோ நம்ம பாட்டுக்கு உள்ளே போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இனிமேல் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இதெல்லாம் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல, எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த நுண்ணறிவையும் அந்த ஞானத்தையும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். உண்மையுமே கேட்காம அது நமக்கு கிடைக்காது. அதனால தான் புனிதர்கள் திருப்பலி நிறைவேற்ற விதம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்கள் திருப்பலியில் பங்கெடுக்கிற விதம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம இப்போ அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை. ஏன்னா நமக்கு இவ்வளோ ஆழம் இருக்கிறது நமக்கு தெரியல, யாரும் சொல்லித்தரல.
ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம இதை இன்னும் ஆழமாக புரிஞ்சு இதை இன்னும் நம்ம உள்வாங்கி ஒரு பயபக்தியோட பரிசுத்தமாக அன்போடையும் விசுவாசத்தோடையும் திருப்பலியில் கலந்துக்க ஆலயத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும்போது இந்த உணர்வெல்லாம் நமக்கு அந்த புரிதல்லாம் தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவர் கொடுப்பாரு கண்டிப்பாக. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம 3வது கேள்விக்கு போவோம். இதிலேருந்து வெளியே வரவே முடியல, பட் அந்த யோசனையை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். நம்ம 3வது கேள்விக்குள்ளே போகலாம். 3வது கேள்வி, ஆண்டவர் இயேசுனுடைய அந்த போதனைகள் இன்றைக்கி நம்ம லேவியர் 19 வாசிக்கும்போது 17 18 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்க, உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. அப்படின்னா மனசில் கூட சகோதரரை வெறுக்க வேணான்றாங்க. அவங்க நமக்கு எவ்வளோ தீமை செஞ்சாலும் சரி, நம்ம அவங்கள ஆசீர்வதிப்போம். கடவுள் பார்த்துக்கார். அவர் தான் சொல்கிறார்ல, பழி வாங்குறதை என்கிட்ட விட்டுருங்க, அது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாரு. நம்ம அவங்கள அன்பு செய்யவும் அவங்கள ஆசீர்வதிக்கவும் முயற்சி பண்ணோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எதிரியினுடைய காலை மாட்டிக்கிச்சுனாவோ வழி தவறி போச்சுனாவோ அது சுமையில் இருந்தாலோ அதுக்கு உதவி செய்ய சொல்கிறாரு. கொண்டு போய் எதிரிக்கிட்ட விட்டுட்டு வர சொல்கிறாரு. அதே இதை திரும்பவும் இங்கே அவர் ரிப்பீட் பண்ணுறாரு. உன் சகோதரர் உள்ளத்தில் இருக்காத, உனக்கு அடுத்து இருப்பவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள்கிறாங்க. பாவம் செய்யாமல் இருக்க யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா அது நமக்கு கனிவோடையும் அன்போடையும் சுட்டி காட்ட சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் பாவத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அப்படின்னா போய் கோவப்படுறதோ இல்லை கீழ்த்தரமாக பார்க்குறதோ, நான் உத்தமன் நம்ம நினச்சிட்டு அவங்கள போய் அப்படிலாம் இல்லை. அவங்க சொல்ல, கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள், அவரை போல் நீங்களும் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அவங்கள திருத்துறோன்னு போயிட்டு நமக்கு தலக்கணம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம பாவத்தில் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் கடவுளுடைய அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால் கடவுளோட அருள்னா நம்மளும் நம்ம சகோதர சகோதரியை போல தான் பாவத்தில் அகப்பட்டிருப்போம். ஸோ அதை தான் நம்ம யோசிக்கணும். இதே தான் 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 25வது வசனத்திலும் பார்க்கணும். மாற்று கருத்து உடையோருக்கு பணிவோடு அவங்களுக்கு பயிற்றுவிக்க நம்ம அவங்க கடமைப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஒருவேளை அவர்கள் உண்மையை அறிந்து உணர்ந்து மனம் மாற கடவுள் அருள் கூறலாம். அப்பாங்க நம்மளை இப்போ பிரிந்து போன சகோதரர்களாக இருக்கலாம், பிற மத சகோதரர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்திலே கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ரொம்ப மந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களோட பணிவோடு அவங்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் அருள் கொடுத்தாருன்னா அவங்களும் மாறிடுவாங்க. ஸோ ஆண்டவர் இயேசு உங்களுடைய சகோதரனை நீங்கள் முட்டாளே அறிவிலின்னு சொன்னால், அப்படின்னா நான் இந்த மாதிரி வெறுத்தாலே நீங்கள் எரி நரகத்துக்கு ஆவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது இங்கே நிறைவேறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், நேரடியாகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், விடுதலை பயணம் லேவியர் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வாசிச்சோன்னா, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக, நான் ஆண்டவர். இதுதான் ஆண்டவர் அப்படியே எடுத்து முக்கியமான ஒரு கட்டளையை நம்ம கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை பாருங்கள், அதே 19வது அதிகாரம் 34வது வசனத்தில், உங்களிடம் தங்கும் அந்நியரை உங்கள் நாட்டில் பிறந்தவரை போல நீங்கள் அவங்கள நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கணும். அப்படி தான் நீங்கள் வாழணும். உங்கள் சிட்டிசனை போல் உங்கள் பஞ்சமலைக்கு வந்தவங்கள யாராக இருந்தாலும் நீங்கள் அப்படி நடத்துங்க. ஏன்னா நீங்களும் ஒரு நாள் அப்படி தான் அந்நியராக இருந்தீங்க, எங்கே எகிப்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி காட்டுறாரு. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு காமிச்ச இறக்கத்தை மற்றவங்களுக்கு காட்ட சொல்கிறார். சிம்பிள். ஸோ அவர் பாருங்கள், உங்கள் மீது நீங்கள் அன்பு கூறுவது போல் அந்நியர் மீதும் அன்பு கூறுங்கள். ஸோ ஆண்டவருடைய அந்த கட்டளைகள்லாம் இங்கே பழைய ஏற்பாடில் அழகாக, புதிய ஏற்பாடில் நம்ம பார்க்குறதுலாம் இங்கே கூறப்பட்டிருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்றைக்கி ஒரு சில முக்கியமான விளக்கங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த விடுதலை பயணம் 25வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 8-9 வசனத்தில், நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம், ஒரு திரு உறைவிடம் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் மக்களுக்கு நடுவில் தங்கணும்னு விரும்புகிறார். இது எங்கே நிறைவேறுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஆண்டவர் இயேசு அந்த திரு உறைவிடமாக பாருங்கள். நம்ம வாசிக்கிறோம் கொலோசியரில், ஆண்டவர் முழுமையாக அவருடைய பரிசுத்தம் நம்ம நடுவில் தங்குனுச்சு. நம்ம யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குடிக்கொள்வதற்காக இந்த ஒரு முன்னடையாளமாக இந்த திரு உறைவிடம் அமைக்கப்பட்டுச்சு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே நம்மிடையே குடிக்கொள்கிறார். ஸோ இது ஒரு அழகான ஒரு விஷயம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வெளிப்படுத்த சுவிசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்திலும் ஆண்டவருடைய திரு உறைவிடம் மனிதர்கள் மத்தியில் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கொலோசியர் 2:9வது வசனத்திலும்
இறைத்தன்மையின் முழுமை ஆண்டவருடைய உடலில் குடிக்கொண்டது. கடவுள் முழுமையாக ஆண்டவர் இயேசுவனுடைய உடலில் அவருடைய இறைத்தன்மை முழுமையாக இருந்துச்சு. அந்த ஆண்டவர் நம்மோடு. அதனால தான் நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம், இம்மானுவேல் என பெயரிடணும், அதாவது கடவுள் நம்மோடு. பழைய ஏற்பாட்டில் சும்மா ஒரு பிரசன்னத்தை தான் கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் கடவுளே இறங்கி வந்து நம்மோடு வாழ்ந்தார். ஸோ இந்த திருவுறைவிடம் ஆண்டவர் இயேசுனுடைய ஒரு முன்னடையாளமாக இருக்குது இந்த டேபர்நாக்கிள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம வாசித்ததில் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பேழையை வந்து செய்ய சொல்கிறார். உடன்படிக்கை பேழை வந்து மாதாவை குறிக்கும். நம்ம அதான் இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி மாதாவினுடைய முன்னடையாளம் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு பார்த்தோன்னாக்க தாவீது அரசனுடைய வாழ்விலிருந்து ஒரு பகுதியிலேருந்து நம்ம சொல்லலாம். லூக்கா நற்செய்தியில் மாதா எலிசபெத் அம்மாள் சந்திக்க சென்றதை வச்சு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே நம்ம போகல. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பெந்தகோஸ்து வச்சு சொல்லலாம், மாதா தான் புதிய உடன்படிக்கையின் பேழைன்னு சொல்லி. அதே போல் ஆண்டவர் இறங்கி வந்தார் நம்ம பார்க்குறோம். மாதா கேட்குறாங்க இது எப்படி நிகழும் அப்படின்னு சொல்லி. அப்போ கபிரியேல் வானதூதர் சொல்கிறாரு, தூய ஆவி உன்மேல் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எதை நம்ம பார்க்க முடியுது? சீனாய் மலையில் ஆண்டவர் இறங்கி வந்தார் பாருங்கள். அப்போ அந்த மலை மாதாவை குறிக்கும். ஆண்டவர் இறங்கி வந்தார். அதே போல் இந்த திருவுறைவிடத்துலேயும் பாருங்கள், அது ஆண்டவர் இயேசுவை குறிக்கும், அது சில சமயம் மாதாவையும் குறிக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பார்ப்போம்? அப்போது ஆண்டவர் மேகத்தில் நெருப்பு மேகமாகவும் அவர் அந்த புகையாகவும் அவர் இறங்கி வருகிறார். நம்ம அதை பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு டைமும் மாதா வந்து ஏதேன் தோட்டம் மாதாவினுடைய முன்னடையாளமாக பார்க்கலாம். அங்கே அந்த ஆதாம் வந்து வாழ்ந்தார். அதே போல் நோவின் பேழை மாதாவினுடைய முன்னடையாளம், சீனாய் மலை மாதாவினுடைய முன்னடையாளம். இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த திருவுறைவிடமும் ஆண்டவர் இயேசுவை குறிக்கும், மாதாவை குறிக்கும். ஏன்னா நிறையா அந்த முன்னடையாளங்கள் 2-3 பேரை குறிக்கக்கூடிய வகையிலுமே அமையும். ஸோ இங்கே உள்ள திருவுறைவிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தூயகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பேழை எப்படி மாதாவை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பல்வேறு பதில்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு பதில் மட்டும் இன்றைக்கி சம்மந்தம் இருக்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசனை தெரியும். அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே இருந்தது என்ன? 10 கட்டளைகளின் பலகைகள் இருந்துச்சு. அதாவது நம்ம பார்த்தோம் 10 கட்டளைகள் எபிரேயத்துலனா டெபேரெம் அப்படின்னாக்க அவருடைய வார்த்தைகள், 10 வார்த்தைகள் அது உள்ளே இருந்துச்சு. அப்புறம் ஆரோனுடைய துளிர்த்தக்கோள், அதெல்லாம் நம்ம இன்னும் வாசிக்கல, இனிமேல் தான் வரும். அப்போ ஆரோன் யார்? தலைமை குரு. அவருடைய துளிர்த்தக்கோள் அந்த தலைமை குருத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த கோல் உள்ளே இருந்துச்சு. இதெல்லாம் பின்னாடி நம்ம எண்ணிக்கை 17:10 வாசிப்போம். ஆரோனுடைய துளிர்த்தக்கோள் எடுத்து உள்ளே வைக்க சொல்லுவார் ஆண்டவர். இது புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு புதிய தலைமை குருவாக நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வார்த்தைகள் வார்த்தையாக ஆண்டவர் மனு உருவானார். ஸோ அது 10 கட்டளைகளை ஆண்டவர் நிறைவு செஞ்சார். இங்கே ஆரோனின் துளிர்த்தக்கோள், இங்கே எபிரேயர் 4:14 ஆண்டவர் தான் நமக்கு தலைமை குருவாக இருக்கிறார். அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லை, வேறு என்ன இருந்துச்சு? மண்ணாக இருந்ததை நம்ம பார்த்தோம். விடுதலை பயணம் 16:33-34 நம்ம பார்த்தோம். மண்ணாவை எடுத்து ஆண்டவர் திருமுன் வைக்க சொன்னார். பின்னாடி அதை உடன்படிக்கை பேழைக்குள்ள வைப்பாங்க. நம்ம யோவான் நற்செய்தி 6ஆவது அதிகாரம் 51 ஆண்டவர் கூறுகிறார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள அப்பம் நானே, மன்னா நானே. அப்போது இந்த வார்த்தை, இந்த தலைமை குருத்துவம், அதுக்கப்புறம் இந்த வானிலிருந்து இறங்கி வந்த மன்னா, இப்படி உடன்படிக்கை பேழைக்குள்ளே இருந்தது ஆண்டவர் இயேசுனுடைய முன்னடையாளங்கள் தான். அப்போது ஆண்டவர் இயேசு தான் தந்தையில் வார்த்தையாக இருந்தார். அப்போ அந்த உடன்படிக்கை பேழை தந்தையும் குறிக்கும், அது மாதாவையும் குறிக்கும். ஏன்னா மாதாவுடைய வயிற்றில் அப்போ யாரை வச்சுருந்தாங்க? மாதா வார்த்தை மாமிசமான அந்த வார்த்தையை வச்சுருந்தாங்க, தலைமை குருவை வச்சுருந்தாங்க. அவங்க மன்னாவை, வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள அந்த மன்னாவை மாதா அவங்களுடைய திருவுத்திரத்தில் தாங்கியிருந்தாங்க. அப்போ மாதா யாராவாக இருக்க வேண்டும்? புதிய உடன்படிக்கையாகிய ஆண்டவர் இயேசுவின் உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகத்தையும் தாங்கி கொண்ட, தன்னுக்குள்ளே கொண்டிருந்த புதிய உடன்படிக்கையின் பேழையாக இருந்தாங்க. புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை அவங்க. அப்போ பாருங்களேன், இது மட்டும் இல்லாமல் மாதா உடன்படிக்கையின் பேழைன்றத இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு சாட்சியம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னும் நிறைய வகையில் அதை நம்ம நிரூபிக்கலாம். அது பின்னாடி நம்ம போக வாசி பார்ப்போம். நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. மாதா தான் உண்மையாலுமே உடன்படிக்கையின் பேழைன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம தொடர்ந்து வாசிப்போம் பாருங்கள். 25ஆவது அதிகாரம் விடுதலை பயணத்தில் 19ஆவது வசனத்தில் கெருபீன்களையுடைய சிலையை செய்ய சொல்கிறார்.
நமக்கு இப்போ புரியுதா? அவங்க அங்கே வந்து ஆண்டவர் சிலைகளை எதுவுமே நீங்கள் வானத்துலேயோ இல்லை தண்ணீர்லேயோ பூமியிலேயோ செய்ய வேணாம்னு சொன்னார். இங்கே திரும்ப செய்ய சொல்கிறாரு. அப்போனா என்ன? அதை வந்து கடவுளை நினச்சி வழிபடாத, கடவுளை நினைவுபடுத்தக்கூடிய சுரூபங்கள் வைத்திருப்பது தவறல்ல. நம்ம ஏற்கனவே அதுக்கான விளக்கம்லாம் பார்த்துட்டோம், அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம், அதை திரும்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? இறையியல் வல்லுநர்கள் இந்த உடன்படிக்கையின் பேழை தந்தையும் குறிக்கும், மாதாவையும் குறிக்கும். ஏன்னா ஆண்டவர் இயேசு மாதாக்குள்ளே இருந்தார், தந்தையிலையும் இருந்தார். நான் தந்தைக்குள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் நற்செய்தியில் கூறுகிறத நம்ம பார்க்குறோம். அதே ஆண்டவர் இயேசு மாதாக்குள்ளேயே இருந்தார், மாதா ஆண்டவர் இயேசுக்குள்ளேயும் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம அழகாக புரிந்து கொள்ளலாம். எப்படி மாதாவும் தந்தையும் ஆண்டவர் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவங்களோட ஆவியானவரும் இருக்கிறாங்க, அவங்க அன்பில் ஆவியானவர் பகிரப்படுகிறார் அப்படின்றத நம்ம தியானிச்சோன்னா நமக்கு புரிய வரும். அதனால் நம்ம எங்கெங்கெல்லாம் உடன்படிக்கையின் பேழையை நம்ம பார்க்குறோமோ வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம மாதாவை நினைவுக்கு கொண்டு வரணும். ஏன்னா அதுக்குள்ளே இருந்தது ஆண்டவர் இயேசுவின் அடையாளங்கள். அதே நேரத்தில் அது தந்தையும் இறைவனையும் அது சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சரி, லேவியரில் நம்ம என்ன பார்க்குறோம்? லேவியர் 19 அதிகாரம் 2வது நம்ம பார்த்துட்ருக்கோம். இது கடாஷ்கான இடம். ஃபுல்லாக பரிசுத்த இனமாக எப்படி இருக்கணுன்றதை பற்றி தான் நம்ம வாசிக்க போகிறோம்னு பார்த்தோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது. திரும்பவும் இந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த வசனங்கள் தான். 2வது வசனம் லேவியர் 19 நம்ம வாசிக்கிறோம். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியவை, தூயோராய் இருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். அவ்வளோதான். இதை தான் ஆண்டவர் இயேசு திரும்பவும் புதிய ஏற்பாடுலையும் ரிப்பீட் பண்ணுறார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அல்டிமேட்டாக கடவுள் நம்மக்கிட்ட இருந்து அவரை போல், அப்பாவை போல் நம்மளை வந்து இருக்க சொல்கிறார் பிள்ளைங்களை. அது மட்டும் இல்லை பாருங்கள், 3 நாளைக்குள்ளே இந்த பலியிடப்பட்ட அந்த விலங்குகளினுடைய மாமிசத்தை சாப்பிட்றணும். 3 நாளைக்கு மேலே இருக்கக்கூடாது, அதை எரிச்சிடணும் அப்படின்றார். இந்த நம்ம 6வது வசனமும் 8வது வசனத்தில் லேவியர் 19 வாசிக்கிறோம். நமக்கு இது ஆண்டவர் இயேசு லைட்டாக ஞாபகப்படுத்துது. ஏன்னா நம்ம 3 எப்பயுமே ஆண்டவரோட தொடர்பு உள்ளது. பாருங்கள், ஆண்டவரும் இறந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்காவினுடைய பலியாடாக, இந்த பாவ கழுவாய் காளைகளாக, வெள்ளாட்டு கிடையாக ஆண்டவர் பலியிடப்பட்டிருக்கிறார். 3 நாள் கல்லறையில் இருக்கிறார். 3வது நாள் பலியிடப்பட்ட எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே கட்டளை இல்லையா? 3ஆம் நாள் ஆண்டவர் புதிய ஒரு படைப்பாக ஆண்டவர் வெளியேறுகிறார். ஒரு நியூ கிரியேஷன் ஆண்டவர் உருவாக்குகிறார். இந்த மனுஷ உடலுக்கு ஒரு புதிய ஒரு சாயலை கொடுக்கிறார். ஸோ அதனால தான் அந்த பலி பொருளையும் 3 நாள் வச்சுருக்கலாம். பலியான ஆண்டவரும் 3 நாள் இருந்தார். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அது மட்டும் இல்லை பாருங்கள், நம்ம 19 அதிகாரம் 9லேருந்து 10 வசனங்களில் ஏழைகளுக்கு நீ அறுவடை செஞ்சுட்டு அதை விட்டுன்றார். அந்த ஓய்வு நாளின் போது அந்த ஏழைகள் எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்றார். அப்போ ஆண்டவர் ஏழைகள் மேலே எவ்வளோ இலக்கம் வச்சுருக்காரு பாருங்களேன். அதே போல் பாருங்கள், அவர் மாற்றுத்திறனாளிகள் மேலேயும் ஆண்டவருக்கு எவ்வளோ கனிவு பாருங்கள். 14ஆம் வசனத்தில், காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோருக்கு இடரல் செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட அப்படின்றாரு. கடவுளுக்கு பயந்தால் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோமா? ஏன்னா நம்மளும் கடவுளை பார்வையில்லாதவர்கள் தான். அப்படி தான் நம்ம பாவம் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் பாருங்களேன், அந்த குருக்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய காலத்தில் புதிய ஏற்பாடில் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு அவங்க மாற்றுத்திறனாளியாக பிறந்துட்டாங்கன்னா அது கடவுளுடைய சாபம்ன்றுவாங்க. அது பாவத்தினால தான் வந்துச்சுன்றாங்க. ஆனால் கடவுள் சொல்கிறார், இது அவன் செஞ்ச பாவமும் இல்லை, அவன் பெற்றோர்கள் செஞ்ச பாவம் இல்லை, கடவுளை மாற்றி வெளிப்படுவதற்காகவே இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அப்போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். காது கேட்காத சபிக்காதன்னு சொல்கிறாங்க. ஆனால் பரிசேயர்கள் சதுசேயர்கள் அங்கே வந்து உதவி செய்கிறதுக்கு பதிலாக சபிக்கிறாங்க அவங்க. அப்போ பாருங்களேன், தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து இது ஒரு சடங்காச்சாரமாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இரக்கம் காட்ட சொல்கிறார் ஆண்டவர், அடிப்படையில் அன்பு காட்ட சொல்கிறார். அதை புரிஞ்சிக்காமல் அவங்கெல்லாம் பாவிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள சபிக்கிறதே அவங்க வேலையை வச்சாங்க. நம்ம நற்செய்தியில் அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே தெளிவாக பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, சபிக்காதன்னு போட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவங்க சபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்டளை பாருங்கள், 16ஆம் வசனத்தில், பரிசுத்தமாக இருக்கணுமா, புரணி பேசாதன்றார், உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே அப்படின்றாரு. அது கடவுளுக்கு உண்மையுமே புதிய ஏற்பாட்லேயும் அது ரொம்ப பெரிய பாவமாக கூறப்படுகிறது. காசிப்பிங், மற்றவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது. நல்ல விஷயங்கள் பேசலாம், அவங்கள பற்றி தவறாக பேசுகிறது புறங்கூறுவது. அதை நம்ம வந்து கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். அது மட்டும் இல்லை பாருங்கள், 26-31 வசனங்களில் குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கெலாம் எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் எத்தனை பேர் பெருமாறியானவர்கள் வந்து நாள் பார்க்குறாங்க. குறி பார்க்க வேணாம், நாள் பார்க்க வேணாம். ஏன்னா உனக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான், உனக்கு எல்லா நாளும் கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான்.
கடவுளர் திருவிழப்படி நம்ம செஞ்சுட்டு இருந்தோன்னா ஏற்ற நாளில் அதுவே நடக்கும். நம்ம குறிப்பார்த்து நல்ல நாளை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஆவியானவர் நம்மளையே நல்ல நாளுக்கு நம்மை வழி நடத்துவார். எல்லா நாளும் நல்ல நாள் தான். குறிப்பாக எந்த டைமில் கடவுளர் நேரத்தின்படி நம்மளை செயல்பட வைப்பார் ஆவியானவர். நம்ம ஆவியானவரை பெற்றுக்கிறோம். நம்ம ஏன் போய் குறிப்பாக்கணும்? எனக்கு நல்லது நடக்குமா? அப்போ கடவுளை நம்பலை, அதனால தானே எனக்கு நல்லது நடக்குமான்னு சந்தேகம் வருது. அதனால தானே குறிப்பாக்குறோம். அதனால தான் இப்போ முதல் கட்டளைக்கு எதிராக நம்ம செயல்படணும்னு அர்த்தம். குறி பார்த்தோம், நாள் பார்த்தோம், பில்லி சூனியம் பார்க்க வேண்டாம் போடப்பட்டிருக்கு. 31வது வசனம், குறிக்காரரை அணுகவே வேண்டாம் இருக்கு. அவர்களை தேடி அவர்களால் தீட்டாக்க வேண்டாம். அவங்கள தேடி போனால், அவங்க கிட்ட போனால் கூட அணுக கூட வேண்டாம், அது நம்மளை தீட்டாக்கிடும், அசுத்தமாக்கிடும்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே போல் பாருங்கள் 28வது வசனத்தில் பச்சை குத்தி கொள்ள வேண்டாம். கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா அதை பற்றி நேரடியாக இல்லை. பட் ஏன் உடம்பு ஆண்டவர் கொடுத்த அந்த இயற்கையான அழகான உடம்புல ஏன் இந்த மாதிரி பச்சை குத்தணும்? பெட்டர் நம்ம அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லது. ஏன் பழைய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் நம்ம அதை விலகி இருக்கிறதே நல்லதில்லை. அதையும் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ குறி கேட்குறது, பில்லி சுனியம், இந்த நாள் பார்க்குறது, நட்சத்திரம் பார்க்குறது முதல் கட்டளைக்கு எதிரான பிரச்சனை. அதனாலே நம்ம வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டுருக்கலாம். சண்டை சச்சரவு, தடைகள், நோய்கள், பாவ அடிமைத்தனங்கள் இது காரணமாக இருக்கலாம். முதல் கட்டளையில் அடி வாங்கினுச்சுன்னா எல்லாமே அடி வாங்கிடும். ஸோ அதை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, அடுத்தது நம்ம இன்றைக்கி வாசித்த திருப்பாடல் ரொம்ப அழகான திருப்பாடல். அதில் இருக்கிற எல்லா வசனத்தையுமே எடுத்து நம்ம அலசி ஆராயலாம். பட் ஒரு சில முக்கியமான வசனங்களை திரும்பி நினைவூட்ட விரும்புகிறோம். 119 அதிகாரம் 6வது வசனம், உம் கட்டளைகளை எல்லாம் கருத்தில் கொண்டிருந்ததால் நான் நிகழ்ச்சியுறேன். நம்மளை அசிங்கப்பட்டுருக்கோமா? கட்டளைகளை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கருத்தில் நம்ம கொண்டு இல்லை. ஆண்டவருடைய கட்டளையில் கண்ணு கருத்துமாக இருந்து அதனுடைய சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸை கூட ரொம்ப நுணுக்கமாக அதை நம்ம கடைபிடிக்க ஆரம்பித்தோன்னா நம்ம கண்டிப்பாக இகழ்ச்சி விடவே மாட்டோம். அந்த இன்றைக்கி நமக்கு 6ஆம் வசனம்லேருந்து பார்க்குறோம். 11வது வசனத்தில் பாருங்கள், 9லேருந்து 11 இளைஞர்களுக்கான சூப்பரான வசனம். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாக காத்துக்கொள்வது எப்படி? உம் வாக்கை கடைப்பிடிப்பதனால் என்றோ. ஸோ இளைஞர்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதனால. சரி, அதை கடைப்பிடிக்கிறது எப்படி? கஷ்டமாக இருக்கே. அதுக்கும் அடுத்த வசனம் பாருங்கள், முழு மனதோடு நான் உம்மை தேடுகிறேன், உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதே. அப்போ பாருங்கள், கட்டளைகளை நம்ம கடைப்பிடிக்கணும்னா, அதை விட்டு விலகாமல் இருக்கணும்னா கடவுள் உதவி வேணும். கடவுள் உதவி வேணும்னா நம்ம அவரை முழு மனதோடு தேடணும். அதுதான் சொல்லப்படுது. பாருங்க 11வது இன்னொரு ட்ரிக்கும் கொடுக்குது. ஸோ ஹோலியாக இருக்கணும்னா கட்டளைகளை கடைபிடிக்கணும். கட்டளைகளை கடைபிடிக்கணும்னா கடவுளை முழு மனதோடு தேடணும். அப்போ அவர் நம்மளை விலக விட மாட்டார். அது மட்டும் இல்லை, 3வது ஒரு குறிப்பு இருக்குது. 11வது வசனத்தில் பாருங்கள், உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். மாதாவும் இப்படி தான் அவங்களுடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்ததையும் இதயத்தில் இருத்தி தியானிச்சாங்களாம். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுட்டு அதை நம்ம அசை போடணும். கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு அதை மைண்டில் யோசிக்கணும், இதயத்தில் இருத்தி அதை தியானிக்கிறதுனா அதை அசை போடணும். அப்படி பண்ணோன்னா அது ஆழமாக நமக்குள்ளே போகும். ஒரு பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம அசை போட்டது தியானித்தது நம்ம மனசுக்கு ஆவியானவர் நினைவு கூட்டுவார். அப்போ நம்ம அதை செய்யாமல் நம்ம தடுக்க முடியும், தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், 14வது வசனம் பாருங்கள், பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல. நல்லா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி திடீர்னு விழுந்துருச்சு, எவ்வளோ சந்தோஷம் வருமோ. அது படக்கூடாதுன்னு யோபுட்டில் நம்ம வாசித்தோம். என் கை செல்வத்தில் நிறைய இதை பார்த்து நான் சந்தோஷப்படக்கூடாது நம்ம வாசித்தோம். பட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு அப்படி இந்த ஒரு லைட்டாக மகிழ்ச்சி வரலாம். ஸோ அப்படி செல்வத்தில் நம்ம மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகிறேன். எப்படி சொல்ல பாருங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது. ஏதோ செல்வத்தை பார்த்து செல்வம் சம்பாரிச்சப்போ சந்தோஷம் வர்றது போல் சந்தோஷமாக இருக்கணுமா? நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்கள். இந்த தாவீதாக இருக்கலாம், இல்லை எஸ்ராவாக இருக்கலாம், யாருன்னு தெரியல. இந்த திருப்பாடலின் ஆசிரியர் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு மனநிலையை கொண்டிருக்காருன்னு. அதுபோல் நம்மளும் ஆக்சுவலாக கேட்கணும், அதே போல் நம்மளும் வாழணும்னு சொல்லி. தொடர்ந்து 20வது வசனத்தில் பாருங்கள், எந்நேரமும் உம் நீதி நெறிகளை முன்னிட்டு என் உள்ளம் ஏங்கி உருகுகின்றது. இந்நேரமும் நம்ம அவருடைய வார்த்தையும் பைபிளையுமா நினச்சிட்ருக்கோம், புனிதர்களுடைய வாழ்க்கையாக நினச்சிட்ருக்கோம், எது பின்னாடியோ ஓடிட்டுருக்கோம். உண்மையான அன்புனா இதுதான். அவருடைய நீதி நெறிகளை நினச்சி நம்ம ஏங்கிட்டு இருக்கோன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் யோவான் நட்சத்திரத்தில் சொல்கிற, என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைபிடிப்பான். அப்போ அவருடைய கட்டளைகளை ஏங்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா
நம்ம அவர் அன்பு செய்கிறோன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு நொடியும் நம்ம அன்பு செய்கிறோன்னா ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்கிறோமா? ஆதமேவாள் அதை தான் செய்ய மறந்தாங்க, தவறுனாங்க. நம்ம அதை செய்வோன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், 23ஆம் வசனம், 50வது வசனம், 51வது வசனம் இதெல்லாம் பாருங்கள். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நமக்கு எதிராக பல பேர் பிரச்சனை சூழ்ந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு அவங்க சதித்திட்டம் தீட்டலாம். ஆனால் நம்ம உட்காந்து அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அவர் சொல்ல பாருங்க, ஊழியன் உம்முடைய விதிமுறைகளையே குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஆண்டவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கணும், ஆண்டவர் பைபிளை பற்றி யோசிக்கணும், புனிதர்களை பற்றி யோசிக்கணும். அது மட்டும் இல்லை பாருங்கள், செருக்குற்றோர் என்னை அளவின்றி ஏளனம் செய்கின்றனர், ஆனால் திருச்சட்டத்தின் நின்று நான் விலகவில்லை. நம்ம சில சமயம் கஷ்டம் வந்துச்சுன்னா போடான்னு சொல்லிட்டு நம்ம பாவம் செஞ்சுருவோம், இல்லை ஏதாச்சும் ஆண்டவரை ஜெபிக்கிறத விட்டுருவோம், பைபிள் படிக்கிறத விட்டுருவோம். ஆனால் இங்கே பாருங்கள், செருக்குற்றோர் அவங்களுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் நான் திருச்சட்டத்தை நின்று விலகவில்லை. வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதலாய் அளிக்கிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பைபிள் எடுத்து வாசிச்சோன்னா, இல்லை ஜெபமாலை எடுத்து, ஏன்னா ஜெபமாலையில் பைபிள் வசனங்கள் தான் இருக்குது. பைபிள் வசனத்தை தான் தியானிக்கிறோம், பைபிள் வசனத்தை தான் வாயில் ஜெபிக்கிறோம். ஒரு ஜெபமாலை ஜெபிச்சு முடித்தோன்னா கஷ்டமாக தான் இருக்கும். உட்காந்துக்கிட்டாவது, ஆக்சுவலாக முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும், பட் உட்காந்துக்கிட்டாவது ஜெபிச்சு முடித்தோன்னா துன்பத்தின் நேரத்தில் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பைபிள் நமக்கு எதாவது பிடிச்ச ஒரு இடத்த எடுத்து ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்ச இடம், குணப்படுத்தின இடம், அந்த இடத்த எடுத்து வாசிக்கும்போது அவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதான் அவர் சொல்கிறார், வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், 27, 29, 33, 34 வசனங்களில் நியமங்கள் காட்டும் வழியில் என்றும் உணர்த்தியருளும். கடவுள் நமக்கு உணர்த்தலைன்னா அவரோட வழிகள் நம்மளால் நடத்த முடியாது. ஆக்சுவலாக இந்த வசனங்கள்லாம் நம்மளை கடவுள்கிட்ட கேட்க சொல்லுது, உதவி கேட்க சொல்லுது அவரோட வழியில் நடக்கிறதுக்கு. பாருங்கள், வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன், உமது திருச்சட்டத்தை என்னாலும் எனக்கு கற்றுத்தாரும். அப்போ கடவுள் நமக்கு டீச் பண்ணணும், மாதா நமக்கு டீச் பண்ணணும், ஆவியானவர் நமக்குள்ள டீச் பண்ணணும். ஆண்டவரே, விதிமுறைகளை காட்டும் வழியில் எனக்கு கற்றுத்தாரும், விதிமுறைகள் காட்டும் வழி எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வை தாரும், அண்டர்ஸ்டாண்டிங், த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மெய்யுணர்வின் ஆவியை தாங்க. நம்ம உண்மையிலே கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரு. அதை நம்ம ஒரு நாள் நம்ம காலையில் நம்ம இந்த பைபிள் வாசிக்கிறப்போ இல்லை ஜெபமாலை ஜெபிக்கிறப்ப, ஆண்டவர் எனக்கு இந்த உங்கள் கட்டளையின்படி நடக்க எனக்கு ஒரு நேர்மையான உள்ளத்தை எனக்கு தாங்க, மெய்யுணர்வு எனக்கு தாங்க, எனக்கு உணர்த்தியர்களும் சொல்லி நம்ம கேட்டோன்னா உண்மையிலே பாருங்கள், அந்த நாள் முழுசும் நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருப்போம், நம்ம சிந்தனைகள், பார்வைகள், வார்த்தைகள் எல்லாத்துலேயும். 32வது வசனம் பாருங்கள், நீர் என் அறிவை விரிவாக்கும்போது கட்டளைகள் காட்டும் வழியில் நான் விரைந்து செல்வேன். ஆண்டவர் நம்ம அறிவை விரிவாக்கணும், அதான் சொன்னால ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வரணும், நம்ம சிந்தனையை வைடன் பண்ணணும், விரிவாக்கணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தை ஆளுங்க மாதிரி சிந்திக்காமல் கடவுள் விரும்பினபடி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். 36வது வசனம் பாருங்கள், ஒழுங்குமுறைகளில் என் இதயத்தின் நாட்டம் கொள்ள செய்யும், தன்னலத்தை நாடாமல் என்னை தடுத்தரலும் அப்படின்றார். ஸோ நம்ம இதயம் ஆண்டவருடைய கட்டளைகளில் நாட்டம் கொள்றதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணுமா. என்னோடய இதயத்தை உங்களோட கட்டளைகள் பக்கம் திருப்புங்க ஆண்டவரே, பைபிள் பக்கம் திருப்புங்க, உங்கள் பக்கம் திருப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா. இதயத்தை பற்றி சொல்லிட்டாரு. அடுத்து கண்ணு பாருங்கள், 37வது வசனத்தில், வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். இதுதான் நம்ம வாசிக்கிறோம் சீராக்கு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அழகான பெண்ணிடமிருந்து ஆணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள். யோபு 31 1வது அதிகாரத்தில் யோபு அதான் சொல்கிறார், என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன், கண்ணியொருத்தையை நான் எப்படி காண்பேன். அவர் கண்களோடு உடன்படிக்கை செஞ்சுருக்காராம். நீதிமொழிகள் 6:25 பார்க்குறோம், உன் உள்ளத்தை பெண்களின் அழகினால் மயங்க விடாதே. அப்போது இங்கே அவர் என்ன சொல்கிறார், வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிடும். தேவையில்லாத நபர்கள், இடங்கள், போஸ்டர்கள், படங்கள் எல்லாத்துலேருந்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கவும், அவருடைய திருப்பலியை பார்க்கவும், நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கும் நம்மளுடைய கண்களையும் இதயத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்லி இங்கே நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேயும் பேசிஸ் அவருடைய திருச்சட்டத்தை நம்ம கண்முன் கொண்டு இருந்து இரவும் பகலும் அதையே தியானித்து கொண்டு அதுக்காக நம்ம உள்ளம் உருகிற அளவுக்கு நம்ம அதை நேசித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாவம் செய்யாமல் இருப்போம், அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம், அவரை நம்ம அன்பு செய்வோம். இதுக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். அவர் பரிசுத்தமாக இருப்பது போல் நாமளும் பரிசுத்தமாக இருப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.